திருக்கண்டேன் எனனூரும் செப்பினவரான பேயாழ்வார் அருளி இருக்கக்கூடிய 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 96, 97, 98 3 பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை உபன்யசிப்பவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வை வேதாந்தாச்சாரியரான தென்திருப்பேரை பார்த்தசாரதி சுவாமி. பேயாழ்வார் திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் செய்து வரக்கூடிய இந்த சுவாமி ஸ்ரீ உவே காளியூர் தேவராஜன் சுவாமியினிடத்திலிருந்தும் ஸ்ரீ உவே வேளுக்குடி சுவாமியினிடத்தில் இருந்தும் சகல சாஸ்திரார்த்தங்களையும் பயின்றவர் இந்த சுவாமி. மயிலாப்பூரிலே நித்தியவாசம் செய்து வருபவர், தென்திருப்பேரையை பூர்வீகமாக கொண்டவர், அடியேனுக்கு ஆத்ம சமசகாவாக இருப்பவர், அடியேனுடைய சப்ரம்மச்சாரியாகவும் இருந்தவர். இந்த சுவாமியினுடைய திருவாக்கிலிருந்து இம்மூன்று பாசுரங்களையும் நாமும் கேட்போம். வைராக்கியத்தை வளர்த்து கொள்வோம் வாரீர். श्रीशैलेशदयापात्रं दीपज्ञादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. சீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்பூக்கு ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கழே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் பய வேதாந்தாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ உவே தென்திருப்பேரை அரவிந்தலோச்சனன் சுவாமி அவர்களுடைய நியமனம் அடியாக பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி. அந்த 3ஆம் திருவந்தாதியில் 96வது பாசுரம், 97வது பாசுரம், 98வது பாசுரம் ஆகிய 3 பாசுரங்களை சுருக்கமாக அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை அடியேன் இவ்விடத்திலே விண்ணப்பம் பண்ண விழைகிறேன். 96வது பாசுரம், வாழ்த்திய வாயராய் வானோர் மணிமகுடம் தாழ்த்தி வணங்கத் தழும்பாமே கேழ்த்த அடித்தாமரை மலர்மேல் மங்கை மணாளன் அடித்தாமரையா மலர். அற்புதமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். இவ்விடத்திலே சுவாமி பேயாழ்வார் பெருமாளுடைய திருவடி தாமரைகளிலே இருக்கக்கூடியதான இந்த மிருதுவான தன்மை என்ன, எத்தனை தூரம் மென்மையாக அமைந்திருக்கக்கூடியது பெருமாளுடைய திருவடி தாமரைகள். பெருமாளுடைய திருவடி தாமரைகளுக்கு இருக்கும்படியான பெருமையை கொண்டாடுகிறார் ஆழ்வார். கேழ்த்த அடித்தாமரை மலர்மேல் மங்கை மணாளன் அடித்தாமரையா மலர். கேள் என்றால் சிறந்த வண்ணத்தை உடைய தாமரை என்று ஒரு பொருள் கொள்ளலாம். அடுத்தது, தாமரையினுடைய அடி இருக்கிறது, அந்த அடியானது அடி கனத்திருக்கும்படியான நாளங்களை உடையதான தாமரை புஷ்பம் என்கிறதான அற்புதமான ஒரு பொருளாகவும் கொள்ளலாம். சுமிருஷ்ட நாளமான தாமரை புஷ்பம், தாமரையினுடைய அந்த நாளமானது நன்றாக கனத்திருக்கும்படியாக இருக்கிறது என்று ஒரு
பொருள். அப்படிப்பட்ட அந்த தாமரை புஷ்பத்தின் மீது அந்த தாமரை கொத்ததான அந்த நிறம் என்ன, மென்மை என்ன, இவைகளோடே கூடின அற்புதமான மங்கையாக இருக்கக்கூடிய பிராட்டி. இந்த பிராட்டியானவள் எப்படி இருக்கிறாள் என்னால், கேழ்த்த அடித்தாமரை மலர்மேல் மங்கை. அந்த தாமரை கொத்ததான தன்மைகளை உடையவளாய் இருக்கக்கூடியதான மங்கை. அந்த மங்கைக்கு மணாளனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் என்கிறார் இவ்விடத்திலே பேயாழ்வார். என்று பார்ப்போமேயானால், ஓ அந்த தாமரை புஷ்பத்தின் மீதே அமர்ந்திருக்கக்கூடியதான பிராட்டியாருக்கு மணாளனாக இருக்கிறார். கேழ்த்த அடித்தாமரை மலர்மேல் மங்கை மணாளன். அவருடைய திருவடியானது எப்படி இருக்கிறது? அந்த திருவடி தாமரை அத்தனை தூரம் மிருதுவான திருவடி தாமரையாக அமைந்திருக்கிறதாம். எப்பேற்பட்டதான ரொம்ப மிருதுவான மென்மையான தாமரை திருவடிகளை உடையவர் எம்பெருமான் என்னால், பிராட்டியே மிகவும் மென்மையானவள். இப்பதானே தெரிவித்தார், அந்த தாமரை புஷ்பத்திற்கு ஒத்ததான மென்மையை உடைய மங்கை என்று ஆழ்வார் காட்டுகிறாரோ இல்லையோ. ஆக அவளுக்கே அந்த மென்மையானது அமைந்திருக்கிறது. அவளே தன் கையாலே அந்த பெருமாளுடைய திருவடி தாமரைகளை வடிவினையில்லா மலர்மகள் பிடிக்கும் மெல்லடி என்று ஆழ்வார் காட்டினார் போலே, அந்த பிராட்டியே பிடிக்கிற பொழுது கூட அப்படியே அந்த திருவடியானது கண்ணி சிவந்து விடுமா. அப்படிப்பட்ட மென்மையான தாமரை புஷ்பத்தை ஒத்ததான பிராட்டி, அத்தனை தூரம் மென்மையை உடையவள். அந்த பிராட்டி தன்னுடைய திருக்கரங்களாலே பிடிக்கும் போதும் கூட கூசி பிடிக்கும்படியாக இருக்கக்கூடிய திருவடி, அத்தனை தூரம் மிருதுவான திருவடி தாமரைகளை உடையவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ஆச்சரியமாக பெருமாளுடைய திருவடி தாமரைகளுடைய அதில் இருக்கும்படியான அந்த மென்மையை, அந்த திருவடி தாமரைகளுடைய வைபவத்தை இவ்விடத்திலே ஆச்சரியமாக ஆழ்வார் காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த திருவடி தாமரைகளை நித்தியசூரிகள் என்ன பண்ணுகிறார்களாம், தங்களுடைய வைரங்கள் முதலான கற்கள், விலை உயர்ந்த வைரங்கள் முதலான கற்கள் பதித்த அந்த கிரீடம் இருக்கிறதே, அந்த கிரீடத்தை தாங்களும் அணிந்து கொண்டு அப்படியே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சென்று வணங்குகிறார்களாம். அவர்களை பற்றி தெரிவிக்கிறார் முதல் 2 அடிகளாலே. வாழ்த்திய வாயராய் வானோர் மணிமகுடம் தாழ்த்தி வணங்க தழும்பாமே என்று தெரிவிக்கிறார். வாழ்த்திய வாயராய் அனவரதம் எம்பெருமானுடைய மங்களாசாசனத்தையே நோக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்களானே அப்படிப்பட்ட அந்த நித்தியசூரிகள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால், விபன்யவகா என்கிறபடியே எப்பொழுதும் பெருமாளுக்கு மங்களாசாசனத்தை தங்களுடைய வாயாலே பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். விபன்யவகா என்ன, எப்படி எம்பெருமானை தத் விஷ்ணோஹோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா என்கிறபடியே அவனை எப்பொழுதும் வாழ்த்திய வாயராய் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவனை வாழ்த்துவதையே சுவாபாவிகமாக கொண்டிருக்கும் வாயை உடையவர்களாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் இன்னும் தெரிவிக்கிறார். வாழ்த்திய வாயராய் வானோர், அப்படிப்பட்ட வானோர் யார் என்னால் அந்த வானோர்கள் தான் நித்தியசூரிகள். வாழ்த்திய வாயராய் வானோர் மணிமகுடம், அத்தனை ரத்னமயமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மகுடமான அந்த கிரீடம், அந்த கிரீடத்தினாலே எம்பெருமானுடைய திருவடிகள் எத்தனை மென்மைன்னு இப்போதானே பார்த்தோம், தெரிவித்தாரோ இல்லையோ. பிராட்டியே தாமரை கொத்ததான மென்மையை உடையவளாக இருக்கக்கூடிய மங்கை, அப்படிப்பட்ட மென்மையான பிராட்டியே தன் திருக்கரங்களாலே பெருமாளுடைய திருவடிகளை வருடுகிற பொழுது அப்படியே கண்ணி சிவக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடியதான திருவடின்னு பார்த்தோமே. அப்படிப்பட்ட அந்த மென்மையான திருவடிகளாலே இவர்கள் இந்த கிரீடத்தை கொண்டு அப்படி வணங்குகிற பொழுது அது தழும்பேறி இருக்கும்படியாய் இருக்கிறதே என்று
தெரிவிக்கிறார். இப்படி இவர்கள் திரும்பவும் புனகா புனகா அந்த எம்பெருமானை தொடர்ந்து வணங்கிக் கொண்டே வந்தார்களே, ஆனால் அது தழும்பேறி விடாதோ என்று வயிறு பிடிக்கிறார் ஆழ்வார் என்று கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறதாக ஆச்சரியமாக காட்டும்படியான பாசுரம். ஆக அப்படி பெருமாளுடைய திருவடியினுடைய மென்மை, அதனுடைய வைபவம், இப்படி இருப்பதனுடைய வைபவத்தை ஆச்சரியமாக அனுபவித்து ஆழ்வார் இப்பாசுரத்தினாலே தானும் தெரிவித்து தலை கட்டுகிறார். மேலே அடுத்த பாசுரமாக அமைந்திருக்கிறது 97வது பாசுரம். அலரெடுத்த உந்தியான் ஆங்கழிலாய மலரெடுத்த மாமேனி மாயன் அலரெடுத்த வண்ணத்தான் மாமலரான் வார்ஷடையான் எண்ணிவர் கென்னத்தான் ஆமோ இமை. என்ன ஆச்சரியமான பாசுரம்! அலரெடுத்த உந்தியான், அலரெடுத்த உந்தி, எடுத்த என்பது இவ்விடத்திலே உண்டாக்கிய என்கிறதான அர்த்தமாக அமைந்திருக்கிறது. அலரெடுத்த உந்தி, அந்த தாமரை புஷ்பத்தை உண்டாக்கிய உந்தி தாமரை, தாமரை புஷ்பத்தை உண்டாக்கியதான எம்பெருமானுடைய உந்தி அமைந்திருக்கிறது. அப்ப அலரெடுத்த உந்தியான், அப்படிப்பட்ட உந்தியை உடைய எம்பெருமான், அலரெடுத்த உந்தியான் ஆங்கெழிலாய மலரெடுத்த மாமேனி மாயன். அந்த எம்பெருமான் எழிலாய மலரெடுத்த மாமேனி மாயன். மலர் காயாம் புஷ்பம் இருக்கிறது, அது எப்படி கருமை நிறத்தோடே அமைந்திருக்கிறதோ அதுபோல எம்பெருமானுடைய திருமேனி அமைந்திருக்கிறது. அதான் மலரெடுத்த மாமேனி மாயன். காயாம் புஷ்பத்தினுடைய நிறத்தை உடையவனான எம்பெருமான் அவன் மாமேனி மாயன். அந்த மாமேனி என்பதற்கு அர்த்தமாக காட்டும்படியாக அமைந்திருக்கிறது நிறம், மென்மை, மேன்மை, இவைகளெல்லாம் கூடின என்பது மாமேனி என்கிறதாக தெரிவிக்கும்படியாக வார்த்தையினுடைய அர்த்தம். மாமேனி மாயன் ஆச்சரிய பூதன். அப்படிப்பட்ட எம்பெருமான் தாமரை புஷ்பத்தை உண்டாக்கியதான உந்தியை உடைய இந்த எம்பெருமான் காயாம் புஷ்பத்தினோட நிறமான கருமை நிறத்தோட கூடின அந்த எம்பெருமான் மாமேனி மாயன். அந்த எம்பெருமானை அலரெடுத்த வண்ணத்தான் மாமலரான் வார்ஷடையான் எண்ணிவர் கென்னத்தானாமோ இமை. அந்த நாபி கமலத்தை உடையனான அந்த எம்பெருமான் காயாம் புஷ்பத்தை போன்ற நிறத்தை உடையவனான, அந்த கருமை நிறத்தை உடையவனான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த எம்பெருமானை காஞ்சி மலர் வண்ணத்தை உடையவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அலரடித்த வண்ணத்தான் என்று காட்டுகிறார். காஞ்சி புஷ்பம், அந்த வர்ணத்தை உடைய இந்திரன். அப்ப அலரெடுத்த வண்ணத்தான் மாமலரான், அந்த எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து வந்ததான அந்த தாமரை புஷ்பத்திலே உதித்தவராயிருக்கக்கூடிய பிரம்மா, அவர்தான் மாமலரான். அலரெடுத்த வண்ணத்தான் இந்திரன், மாமலரான் பிரம்மா, வார்ஷடையான் மிகவும் தாழ தொங்கவிட்டிருக்கும்படியான அந்த ஜடாமுடியை உடையவராய் இருக்கக்கூடிய ருத்ரனார், பேச நின்ன சிவன். இப்படி இவர்களை போன்றவர்களுக்கு என்னால் எப்பேற்பட்ட தேவர்களாக இருந்தாலும் கூட, இந்திரனாகவே இருந்தாலும் கூட, பிரம்மனாகவே இருந்தாலும் கூட,
ருத்ரனாகவே இருந்தாலும் கூட என் இவர்க்கு இமைப்பொழுதேனும் ஒரு க்ஷணிக காலமானும் ஒரு க்ஷணப்பொழுதானும் ஒரு கணப்பொழுதேனும் எம்பெருமானை இவர்களாலே நினைக்க முடியுமோ? என்னிவர்க்கு எண்ணத்தான் ஆமோ இமை. ஒரு க்ஷணப்பொழுதேனும் எம்பெருமானை இவர்களாலே ஸ்மரிக்க முடியுமோ என்னால் அங்க ஸ்மரிக்க முடியுமோ என்னால் ஒரு கணப்பொழுதானாலும் எம்பெருமானை எண்ண முடியுமோ என்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆழ்வார் காட்டுகிறார் பேயாழ்வார் என்னால் மிகவும் முக்கியமான விஷயத்தை ஆழ்வார் இடத்திலே காட்டுகிறார். ஸ்வயத்தனத்தினாலே நம்முடைய சொந்த முயற்சியினாலே அவனை நினைக்க வேண்டும், அவனை பத்த வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்று நாம் நினைத்தோமேயானால் அது இந்திரனானாலும் சரி, பிரம்மனானாலும் சரி, ருத்ரனாகப்பட்டவர்களாலும் கூட முடியாது. சித்தோபாயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் காட்டவே அவனை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவன் காட்டவே அவனை நாம் பற்ற முடியும், அவன் காட்டவே அவனை நாம் நினைக்க முடியும். நாமாக நம் முயற்சியினாலே அது செய்ய முடியுமோ என்னால் என்னத்தான் ஆமோ இமை என்கிறபடியே அலரடித்த வண்ணத்தானான இந்திரனானாலும் சரி, மாமலரான பிரம்மாவாக இருந்தாலும் சரி, வாரிசடையானாக இருக்கக்கூடிய ருத்ரனாக இருந்தாலும் சரி, என் இவர்க்கு இவர்களை போன்ற எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய சொந்த முயற்சியினாலே அவனை நினைக்கவும் முடியாது, அவனை அடையவும் முடியாது. அவனை நினைக்கணும்னாலும் அவனுடைய அனுக்கிரகம் இருக்கணும், அவன் திருவுள்ளம்பத்தினால்தான் அது நடக்கும். அவனை அடைய வேண்டுமென்னாலும் அவனுடைய அனுக்கிரகம் அவன் திருவுள்ளம்பத்தினால்தான் நடக்கும். அப்படிங்கிறதான ஒரு உயர்ந்த விஷயத்தை இப்பாசுரத்தினாலே சுவாமி பேயாழ்வார் தெரிவித்து தலை கட்டுகிறார். இந்த பாசுரத்தினாலே நம் முயற்சியினால எம்பெருமானை அடையணும், அவனை நினைக்கணும், நினைப்பதற்கே முடியாதுன்னா அடைவதுங்கிறது எப்பேற்பட்ட விஷயம்னு பார்த்து கொள்ள வேண்டியது தான். ஆக நம்ம முயற்சியினால் எம்பெருமானை நினைக்க முடியும், அடைய முடியும் என்னால் அது இந்திரனானாலும் பிரம்மனானாலும் ருத்ரனானாலும் கூட முடியாது. அது அவன் காட்ட, அவன் சித்தோபாயமான அந்த எம்பெருமான் தான் அவன் திருவுள்ளம்பத்தி அவனை நமக்கு காட்டினால் நாம் அவனை அடையலாம், அவனை நினைக்கலாம் என்பதான உயர்ந்த விஷயத்தை ஆழ்வார் இப்பாசுரத்திலே காட்டி தலை கட்டுகிறார். மேலே அடுத்த பாசுரத்தில் 98வது பாசுரம். இமஞ்சூழ் மலையும் இருவிசும்பும் காற்றும் அமஞ்சூழ் தரவிளங்கித் தோன்றும் நமஞ்சூழ் நரகத்து நம்மை நணுகாமல் காப்பான் துரகத்தை வாய்விழந்தான் தொட்டு. ஆச்சரியமான விஷயத்தை இவ்விடத்திலே காட்டுகிறார். இமஞ்சூழ் மலை, பனி சூழ்ந்திருக்கும்படியாக இருக்கக்கூடிய இமய பர்வதம் முதலான பெரிய பர்வதங்கள் இமஞ்சூழ் மலையும், இரு விசும்பும் ஆகாசம், காற்று முதலான விஷயங்கள், இரு விசும்பும் காற்றும், மஞ்சூழ் மலையும் இரு விசும்பும் காற்றும் அமஞ்சூழ் தரவிளங்கித் தோன்றும், அவைகளை தானும் கீழ்ப்படுத்தி அவைகளுக்குள்ளே வியாபித்திருக்கக்கூடியவனான எம்பெருமான், அவைகளுக்குள்ளே பூரணமாக வியாபித்திருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் என்று காட்டும்படியாக தெரிவிக்கிறார். அந்தர்பகித்து தற்சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதன்னு காட்டும்படியாக உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் என்று
இந்த எம்பெருமானுடைய வியாப்தியை காட்டும்படியாக, அவன் எப்பேற்பட்ட வியாபகன் என்று காட்டும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி இமஞ்சூழ் மலையும் இருவிசும்பும் காற்றும் அமஞ்சூழ்ந்து அறவிளங்கி தோன்றும் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் என்னால் ஸ்ரீமன் நாராயணன் நம்மையெல்லாம் என்ன பண்ணுகிறான் என்னால் நமஞ்சூழ் நரகத்து நம்மை நணுகாமல் காப்பான். நமஞ்சூழ் நரகம் யமனாலே சூழப்பட்டிருக்கும்படியான நரகத்திற்குள்ளே நம்மை புகவட்டாமல் ரட்சிக்கிறான் அந்த எம்பெருமான். இல்லை என்றால் நம்மாலே சூழப்பட்டிருக்கும்படியான இந்த சம்சாரத்திலே நாம் மேலும் 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 உழலாமல் இதிலிருந்து நம்மை எம்பெருமான் ரட்சிக்கிறான் என்னும்படியாகவும் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த ரக்ஷணத்துவத்தை நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறான் என்கிறதாக இப்பாசுரத்திலே ஆழ்வார் தானும் காட்டுகிறார். இப்பாசுரத்தாலே உபாய கிருத்தியமான அனிஷ்ட நிவர்த்தகத்துவம் காட்டப்படுகிறது என்று தெரிவித்தார். உபாய கிருத்தியமான அனிஷ்ட நிவர்த்தகத்துவம், அப்படி அந்த சம்சாரம் என்னும்படியான அனிஷ்டம் அது எம்பெருமான் நிவர்த்தி பண்ணி நம்மை ரட்சிக்கிறான். அல்லது யமனுடைய நரகத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறான் என்னும்படியாக இவ்விடத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். இப்படி அவன் ரட்சிக்கிறானே, இதற்கு ஏதேனும் சான்று உண்டோ என்னால் அதைத்தான் மேலே தெரிவிக்கிறார். துரகத்தை வாய்பிளந்தான் தொட்டு, தன் அடியார்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக அமைந்திருந்ததான இந்த கேசி என்னும்படியான அசுரன் அவனை தொட்டான். தொட்டு என்ன பண்ணுகிறான் எம்பெருமான் என்னால் அவனுடைய வாயை பிளத்தான். வாயை பிளந்து அந்த கேசி என்னும்படியான அசுரனிடத்திலிருந்து தன் அடியார்களை எம்பெருமான் கிருஷ்ணாவதார காலத்திலே ரட்சித்து கொடுத்தானே, அதைத்தான் இவ்விடத்திலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதுபோலே நம்மையும் நரகத்தில் யமனுடைய நரகத்திலிருந்தோ அதைவிட கொடிதான சம்சாரம் என்னும்படியான இந்த நரகம், சம்சாரிகள் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்னும் இழவு மண்ணிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டிருக்கும்படியான நிலை, இந்த நிலையிலிருந்து நம்மை எம்பெருமான் ரட்சித்து கொடுக்கிறான். அப்படி ரட்சித்து கொடுத்ததற்கு உதாரணமாகத்தான் கேசியினிடத்திலிருந்து அடியார்களை எம்பெருமான் ரட்சித்து கொடுத்த அந்த கிருஷ்ணாவதார சரித்திரத்தையும் கூடவே உதாரணமாக கொண்டு பேயாழ்வார் இவ்விடத்திலே காட்டுகிறார். இது முன்பாகவே கூட கீழே காட்டியிருக்கிறார் ஆழ்வார். ஏற்கனவே 47வது பாசுரத்திலே ஆழ்வார் அன்னு துரகவாய் கீண்ட துழாய் முடியாய் நங்கள் நரகவாய் கீண்டாயும் நீ ஏற்கனவே இவ்விஷயத்தை துரகவாய் கீண்ட துழாய் முடியாய் என்று கேசினுடைய வாயை பிளந்த எம்பெருமானே, நங்கள் நரகவாய் கீண்டாயும் நீ, எங்களுடைய இந்த நரகம் இருக்கிறது அதிலிருந்தும் சம்சாரம் என்னும்படியான நரகத்திலிருந்து எங்களை நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் மீட்டு ரட்சித்து கொடுக்கிறாய் என்று கீழே 47வது பாசுரத்திலேயே பேயாழ்வார் இவ்வைபவத்தை அனுபவித்திருக்கிறார். இவ்விடத்திலேயும் மேலும் அனுபவிக்கிறார். ஆக இதிலே நமக்கு காட்டும்படியான விஷயமாக தெரிய வருவது இந்த 3 பாசுரங்களையும் சேர்த்து நாம் அனுபவிப்போமேயானால், முதல் பாசுரமான அந்த 96வது பாசுரத்திலே
எம்பெருமானுடைய திருவடியினுடைய மென்மையையும் மேன்மையையும் வைபவத்தையும் தெரிவித்தார். அடுத்த பாசுரத்திலே அவன்தான் சித்தோபாயம், அந்த சித்தோபாயமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் காட்டவே நாம் அவனை காண முடியும். நம் முயற்சியினாலே என்றால் அது இந்திரனோ பிரம்மனோ ருத்ரனோ எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நம் முயற்சி என்னால் அவனை அடைவதுங்கிறது முடியாது அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தினாலே காட்டினார். ஆக அப்போ முதல் பாசுரத்தில் பெருமாளுடைய திருவடியை காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். அந்த திருவடியை பற்றி கொள்ளாமல் நம் முயற்சி என்று நாம் போனோமேயானால் அவனுடைய திருவடி நமக்கு ஒரு நாளும் கிடைக்காது அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தினாலே தெரிவித்தார். 97வது பாசுரத்தினாலே. அடுத்து 98வது பாசுரத்தினாலே அப்படி அவனை உபாயமாக கொண்டு நாம் அவனை பற்றினோமேயானால் அப்ப அவன் என்ன பண்ணுகிறான்? நம்மை சம்சாரம் என்கிற நரகத்திலிருந்து ரட்சித்து கொடுத்து தமிழ் பேரின்பத்து அடியரோடு வைக்கும்படியாக அனுகிரகத்தை பண்ணுகிறான் அப்படிங்கிறதாக இந்த 3 பாசுரத்திலிருந்தும் சுருக்கமான ஒரு தொடர்ச்சியான ஒரு அர்த்தமாகவும் கொள்ளலாம் என்பதையும் அடியேன் விண்ணப்பித்து கொண்டு குற்றங்குறைகளை பொறுத்தருள வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டு க்ஷமிக்க பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ.